ஆண்டவருடைய வசனத்திற்கு நேராக கடந்து செல்வோம். பிலமோனின் புஸ்தகம். பிலமோனுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம். பதினொன்றாவது வசனத்தை யாராவது ஒருவர் வாசி. முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த இரவு வேளையிலும் ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. எல்லாரும் ஒரு நிமிஷம் ரீபா காந்தோரு ஸ்ரீகரம் எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரே எங்களோடு பேசும். ஆவியானவரே ரீகாபா ராகாந்தோரு ரீபா ராகாந்தோரு ஸ்ரீகரபா தீரபா ராகாடபா. ஆண்டவரே உம்முடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயத்தை ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. வசனத்தை அனுப்பி விடுதலை ஆக்குவீராக. ஆவியானவர் கிரியை செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், தொடர்ந்து ஆளுகை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. முன்னே அவன் உனக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். அல்லேலூயா. இந்த நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒனேசிமுவை குறித்து சொல்லுகிறார். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை பிரயோஜனம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவாராக. அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய உறவுகளுக்கு, சபைக்கு ஆண்டவர் நம்மை பிரயோஜனமாய் மாற்றுவாராக. அல்லேலூயா. முன்னே அவன் பிரயோஜனம் இல்லாதவன். ஒனேசிமுவை குறித்து பிலோமனுக்கு தெரிந்த ஒரு காரியம், அவன் பிரயோஜனம் இல்லாதவன், அவன் ஒன்றுக்கும் உதவாதவன், அவனை கொண்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதுதான் அவனுடைய சாட்சி. ஆனால் பவுல் சொல்லுகிறார், இப்பொழுதோ அல்லேலூயா உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் இந்த இரவு வேளையில் அப்படி மாற்றுவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவர் என்னை பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றும், என்னை பிரயோஜனம் உள்ளவராய் மாற்றும். ஆண்டவரே இப்பொழுதே ஆண்டவர் எங்க வாழ்க்கையை பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றும்பா. ஆண்டவர் அப்படி மாற்றும். உம்முடைய நாமத்திற்கு ஆண்டவரே உபயோகமற்றிருந்த, ஆண்டவரே உபயோகம் இல்லை, இவன் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை என்று குப்பையிலே எரியப்பட்டிருக்கிற அனுபவங்களை மாற்றி ஆண்டவர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றுவீராக. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பிலமோன், அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார். இந்த பிலமோனுடைய வீட்டில் வேலை பார்த்து அடிமையா இருந்தவன் தான் ஒனேசிமு. பிலமோனுடைய வீட்டில் நிறைய வேலைக்காரங்க இருக்கிறாங்க. அதுல ஒருவன் தான் ஒனேசிமு. ஒனேசிமு கீழ்ப்படியாதவன், ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன். எப்ப பார்த்தாலும் அவனுடைய எஜமானனுக்கு அவன் மிகவும் வேதனை கொடுக்கிறவன். இந்த ஒனேசிமு ஒரு நாள் எஜமானனிடத்திலிருந்து சில பொருட்களை திருடிவிட்டு தப்பி போறான். அன்றைய காலகட்டத்தில் அடிமைகளை வாங்க முடியும். அடிமைகள் என்றால் அவங்க வீட்டில் இருக்கணும், மாடு இருக்கிறது மாதிரி, நமக்கு ஆடு இருக்கிற மாதிரி அவர்களை மிகவும் மோசமாக நடத்துவார்.
அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து இந்த ஒனேசிமு ஒரு நாள் வீட்டை விட்டு ஓடுறான். எஜமானனுக்கிட்ட சொல்லாம ஏதோ ஒரு பொருளையும் திருடி கொண்டு அவன் ஓடுகிறான். அன்றைய காலகட்டத்தில் ஒரு வேலைக்காரன் இல்லைன்னா ஒரு அடிமை ஒளித்து ஓடிவிட்டால் அவனை மறுபடியும் பிடிச்சா கடுமையான தண்டனை கிடைக்கும். அவனுக்கு மரண தண்டனை கூட கிடைக்கும். அந்த எஜமான் என்ன நினைச்சாலும் அவனுக்கு தண்டனை கொடுக்கலாம். ஏன்னா நிறைய அடிமைகள் இருந்தாங்க. இன்றைக்கெல்லாம் அடிமைகள் எல்லாம் கிடையாது உலகத்துல. அன்றைக்கெல்லாம் அடிமையை விலை கொடுத்து வாங்கிட்டு வருவாங்க. மாட்டை வாங்குறது போல ஆட்டை வாங்குறது போல வாங்க முடியும். இப்ப இந்த ஒனேசிமு எனக்கு விடுதலை வேணும், இந்த எஜமானு கூட வேலையெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லி அவன் ஒளிச்சு ஓடுறான். ஓடி போய் ரோமுக்கு செல்லுகிறான். ரோமில் சுற்றி திரிகிறான். சுற்றி திரிந்து கடைசியாக அவன் போய் சேர்ற இடம் அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில் இருக்கிற போது பவுலிடத்திலே போகிறான். அங்க பவுலுக்கிட்ட போய் பவுலை சந்தித்து கொஞ்ச நாள் அவர் கூட இருந்து ஆண்டவருடைய வசனங்களை எல்லாம் கேட்ட இந்த ஒனேசிமு வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டுட்டான். அவனுடைய வாழ்க்கை மாறிட்டு அவன் பவுலுக்கு ரொம்ப உதவியாக, பவுலுக்கு மிகவும் ஊழியம் செய்கிறவனாய், பவுலுக்கு ரொம்ப பிரயோஜனமானவனாய் இந்த ஒனேசிமு மாறுகிறான். சிறைச்சாலையில் அப்போஸ்தலனுடைய கடைசி காலகட்டம், பவுலுடைய கடைசி காலகட்டம் அது. பவுல் சொல்லுகிற போது சொல்லுகிறார், நான் முதிர் வயதா இருக்கையில் நான் பெற்ற ஒனேசிமு அப்படின்னு சொல்லு. அந்த கடைசி காலத்துல அந்த ஜெயில ஒனேசிமு பவுலுக்கு மிகவும் பிரியமானவனாய் மாறுகிறான். அவன் வசனத்தை கேட்டு ஆண்டவருக்கு என்று பிரியவனா வாழுகிற இந்த ஒனேசிமு நாட்கள் சென்ற போது அவனுக்குள்ள ஒரு பயங்கர குற்ற உணர்வு. நான் இன்றைக்கு நல்லவனா இருக்கிறேன், ஆனா ஒரு காலத்துல என்னுடைய எஜமானனை ஏமாத்திட்டு ஓடிட்டேனே, பிலமோனு என்னுடைய எஜமானனை நான் ஏமாத்திட்டேனே என்கிற குற்ற உணர்வு அடைந்தவனாய் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கிட்ட சொல்றாரு, நான் மறுபடியும் பிலமோனை சந்திக்க விரும்புகிறேன், நான் மறுபடியும் என்னுடைய எஜமானனுக்கிட்ட போக விரும்புகிறேன். போகிற போது எது வேணும்னாலும் நடக்கலாம். ஒனேசிம பிலமோனுடைய கையில கிடைச்சா எப்படி வேணும்னாலும் தண்டிக்கலாம். ஆனா இந்த ஒனேசிமு எப்படியாவது என்னுடைய எஜமானனுக்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனம் திரும்பினவனாய் போக விரும்புகிறான். இப்போ இந்த பவுல் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, ஒரு கடிதத்தை எழுதி இந்த ஒனேசிமை எப்படியாக ஏற்றுக்கொள்ளணும், ஒனேசிமு முன்ன மாதிரி கிடையாது என்பதை விளங்கும்படியாய் ஒரு கடிதத்தை எழுதி இந்த ஒனேசிமு கையில கொடுத்து அனுப்பி விடுகிறார். இப்போ சில காரியங்களை இந்த வேத பகுதியில் இருந்து நம்ம சிந்திக்க போகிறோம். நீங்க பிலமோனின் நிருபம் 8வது வசனத்தை வாசிங்க. பவுலாகிய நான் முதிர் வயதுள்ளவனாகவும் இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் கட்டப்பட்டவனாகியும் இருக்கிறபடியால் நன்றாக கவனிங்க. 8வது வசனம் சொல்லுகிறது, பவுலாகிய நான் முதிர் வயதுள்ளவனாகவும் இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் இப்பொழுது கட்டப்பட்டவனாகவும் இருக்கிறபடியினால். அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில் இருக்கிறார். அந்த சிறைச்சாலையில அவர் சொல்லுகிறார், நான் ரொம்ப முதிர் வயதுள்ளவனா இருக்கிறேன். இன்னொரு விதத்துல சொல்ல போனா ரொம்ப கட்டப்பட்டு அப்படின்னு சொன்னா ஜெயில இருக்கிறேன். அந்த பவுல் சொல்லுகிற போது சொல்லுகிறா, நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு
அப்படின்னு சொன்னா நீ அவர் சொல்றாரு, இந்த ஒனேசிமு இந்த ஜெயில வந்தது ஆண்டவர் இந்த வயோதிப காலத்துல எனக்கு நன்மையாய் மாற்றினார் அப்படின்னு பவுல் எழுதுகிறார். நன்மையாய் மாற்றினார். அந்த பகுதியை சிந்தித்துக் கொண்டிருந்த போது ஒரு மனிதன், நல்லா கவனிங்க, அந்த வசனம் சொல்லுகிறது, நீர் செய்யத்தக்கத நான் மன்றாடுகிறேன். அப்படி நீர் என்ன செய்யணும்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, பவுல் தான் பிலமோனுடைய பாஸ்டர். பிலமோனை ரட்சிப்புல நடத்தினதும் இந்த பவுல் தான். நீ ஒனேசிமை விடுதலை ஆக்கு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா அவர் சொல்றாரு, உம்முடைய அன்பு நிமித்தம் நான் மன்றாடுகிறேன். இப்பதான் ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றாரு பாருங்க, 10வது வசனத்தை வாசிங்க. யாராவது என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக நான் மன்றாடுகிறேன். ஒரு வயதான பாஸ்டர், ஜெயிலில் இருக்கிற பவுல், வல்லமையான ஊழியக்காரர் சொல்லுகிறார், முன்னாடி அடிமையாயிருந்த அந்த ஒனேசிமு இப்ப என் பிள்ளையா இருக்கிறான். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? முன்னாடி கீழ்ப்படியாம இருந்த அந்த ஒனேசிமு இப்ப என் பிள்ளையா இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை விட்டு ஓடி போன அந்த அடிமை இப்ப என் பிள்ளையா இருக்கிறான். அல்லேலூயா. உனக்கு கீழ்ப்படியாத, நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கூட நிறைய சீசர்கள் இருந்தாங்க. நீங்க வேதத்துல வாசித்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவர் கூட இருந்தாங்க. அதுல ஒரு சிலர் தான் அவர் மகனே என்று கூப்பிடுகிறார், குமாரனே என்று கூப்பிடுகிறார். தீமோத்தேயுவ அவர் குமாரன் என்று சொல்லுகிறார், தீத்துவ குமாரன் என்று சொல்லுகிறார். அவர் கூட நிறைய சீசர்கள் இருந்தாங்க. லூக்கா இருந்தார், ஜான் மார்க் இருந்தார், நிறைய பேர் அவர் கூட இருந்தாங்க. ஆனா அந்த வரிசையில வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் கட்டப்பட்டிருக்கையில், நான் ஜெயிலில் இருந்த போது எனக்கு ஒரு பிள்ளை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கறத பாருங்க. இப்போ அவர் எப்படி அறிமுகப்படுத்துறாரு தெரியுமா? அவன் உன்னுடைய அடிமை இல்ல, அவன் பாஸ்டருடைய மகன். அல்லேலூயா. ஒரு ஐடென்டிட்டிய, ஒரு அடையாளத்தை பிலமோனுக்கு, ஒனேசிமுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். இன்னைக்கு சொல்லுங்க, நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். அல்லேலூயா. முன்னாடி கீழ்ப்படியாதவனா இருந்தேன், முன்னாடி ஆண்டவரை விட்டு ஓடுறவனா இருந்தேன், முன்னாடி ஏமாற்றுறவனா இருந்தேன், முன்னாடி எப்படி எல்லாமோ இருந்தேன். ஆனா இப்ப இந்த ஒனேசிமை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் எனக்கு என் மகனாகிய ஒனேசிமு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நம்ம வாழ்க்கையில ஒனேசிமுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்க. அவன் ஒரு அடிமை. ஒரு அடிமையை வாங்கியாச்சுன்னு சொன்னா சாகிறது வரை அவன் அடிமையா தான் மதிக்கணும். அவன் அடிமை ஏதோ ஒரு அடிமை மட்டும் இல்லை, அவன் முரடன். எஜமா என்ன சொன்னாலும் எதிர்த்து தான் பேசுவான். எஜமான அவன் எப்படியாவது எஜமானுக்கு வேதனை கொடுத்துட்டு தான் இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். ஆனா ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அவன் ஏற்றுக்கொண்ட போது வேதம் அவனுக்கு இன்னொரு அடையாளத்தை கொடுக்கிறது. அவன் தேவனுடைய மகனாய் மாறினான். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு பெரிய பதவியில் ஆண்டவர் மாற்றுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அவருடைய மகனாக ஆண்டவர் நம்மளை அப்படிதான் அழைக்க விரும்புகிறார். நான் கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற பிள்ளையாகிய ஒனேசிமு. அல்லேலூயா. அடுத்துதான் அவர் சொல்லுகிறார், நீங்க நம்ம வாசித்த வசனம், முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி சொல்லுவாராக. ஆண்டவர் நம்மை பார்த்து அப்படி சொல்லணும்.
நம்ம போற இடங்களில் எல்லாம் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சாட்சி இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கடந்த இந்த ஹெய்மா சர்ச்சில் ஒரு சகோதரர் கடந்த நாளில் வந்துட்டு இருந்தேன். அந்த பிரதர் பார்த்தீங்கன்னு சொன்னா அவரு இப்போ இப்ரியில இருந்தார். அப்போ அது அவர் மனைவி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆராதிச்சுட்டு இருந்தாங்க. நான் இவரை சர்ச்சுக்கெல்லாம் போக மாட்டேன். பல வருஷமா குடும்பத்தை கொண்டு விட்டுட்டு அவர் போயிடுவார். ஆனால் மனைவியும் பிள்ளைங்களும் ஊருக்கு போனப்போ ஆண்டவர் அவரை சந்தித்தார். அப்போ அந்த பாஸ்டர் சொல்லுவார், அந்த பிரதர் இருந்தா ரொம்ப பிரயோஜனம், ஒரு டென்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்லுவார். உண்மையை சொல்ல போனா அவர் கொஞ்ச நாள் டிரான்ஸ்பர் ஆகி ஹெய்மா வந்தார். நம்ம ஹெய்மா ஊழியம் செய்யறப்போ அங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் இருக்கிறப்போ ஒரு டென்ஷனுமே நமக்கு இல்லை. எல்லா காரியங்களும் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது, நம்ம போற இடம் எல்லாம் பிரயோஜனமா இருக்கணும். அல்லேலூயா. அப்போ பவுல் அதை தான் சொல்லுகிறான், முன்பு அவன் பிரயோஜனம் இல்லாதவன், வீட்டுக்கு பிரயோஜனம் இல்லை, நாட்டு ஊர்ல சொல்லுவாங்கல்ல, வீட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை, நாட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு இருந்த ஒனேசிமுவை ஆண்டவர் சந்தித்தார். அல்லேலூயா. அவன் எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ளவனா மாறினான். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், அல்லேலூயா. முன்பு பிரயோஜனம் இல்லாதவன் இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். அல்லேலூயா. அவர் எழுதி அனுப்புறாரு. எப்ப முன்னாடி இல்ல, என் பிள்ளையாக ஒனேசிமுவை குறித்து நான் உனக்கு சொல்லணும், அவனை நான் திரும்ப அனுப்புறேன், அவன் முன்ன மாதிரி கிடையாது, உனக்கு பிரயோஜனமா இருப்பான், உன் வீட்டுக்கு பிரயோஜனமா இருப்பான், உன்னுடைய வேலைகளில் பிரயோஜனமா இருப்பான். ஆண்டவர் நம்மை எப்படி மாற்றுவாராக. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே என்னை பிரயோஜனமாய் மாற்றுவீராக. அவை குடும்பங்களுக்கு தேசங்களுக்கு பிரயோஜனமாய் மாற்றுவீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக சொல்லுகிறார், வாசிங்க வாசிங்க 12வது வசனத்தை வாசிங்க. அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன், என் உள்ளம் போல் இருக்கிற அவன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஒனேசிமுவை குறித்து சொல்லுகிறார். இப்ப பாருங்க, மகன் சொன்னா, இப்போ இந்த ஒனேசிமு எப்படி மாறினா அப்படின்னு சொன்னா, அவன் பேச்சு மாறினது. அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட சேர்ந்ததுக்கு அப்புறம் அவன் பேச்சு மாறினது, அவன் சிந்தை மாறினது. அவன் ஒரு காலத்துல திருடனே இருந்தான், எப்படி ஏமாத்துறதுன்னு யோசிச்சவன் இந்த பவுலு கூட சேர்ந்து சேர்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு அவருடைய வாழ்க்கையை பார்த்து வேதம் சொல்லுகிறது, அவன் என் உள்ளம் போல் இருக்கிற அவன். சொல்லுங்க அல்லேலூயா. அப்படின்னா பவுல் என்ன சிந்திக்கிறாரோ அதே மாதிரி ஒனேசிமுவை சிந்திப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய உள்ளங்களை கர்த்தர் மறுரூபமாக்குவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் வெறுமனே சொல்லல என் பிள்ளை அப்படின்னு சொல்லல, வெறுமனே அவனை சொல்லல. பவுல் எப்படி சிந்திக்கிறாரோ அதே போல ஒனேசிமுக்கும் ஒரு சிந்தை இருந்தது. அல்லேலூயா. பவுல் என்ன விதமாய் ஊழியம் செய்தாரோ அதே சிந்தை ஒனேசிமுக்குள்ள இருந்தது. அவன் பேச்சு மாறினது, அவன் சிந்தை மாறினது. அல்லேலூயா. இன்னைக்கும் ஆண்டவர் நம்ம பார்த்து அவருடைய ரட்சிப்பின் வசனத்தை கேட்டு கேட்டு நம்முடைய சிந்தைகள் மாறிட்டுன்னு சொல்லுவாராக. அல்லேலூயா. தாவீதை பார்த்து சொன்னது போல, அவன் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன் சொன்னது போல ஆண்டவர் நம்மையும் பார்த்து சொல்லுவாராக. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்துவீராக, என்னுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்துவீராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே எங்களை மறுரூபப்படுத்தும், மறுரூபப்படுத்தும்,
மறுபடுத்து. சுவிசேஷம் எங்க வாழ்க்கையை மாற்றட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. 13வது வசனத்தை வாசி. நல்லா கவனிங்க. இந்த ஒனேசிமு பிலமோனை விட்டு ஓடி போனவன். ஆனா அவரு சொல்றாரு, நீ அவன் ஓடி போனான்னு நினைக்காத, மாறாக நான் அந்த ஜெயில கட்டப்பட்டிருந்து ஜெயில இருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி. நல்லா கவனிங்க. பிலமோன் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவன். அவனுகிட்ட நிறைய வேலைக்காரங்க இருந்தாங்க. ஆனா ஜெயில அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கிறார். முதிர் வயதுல இப்போ ஒரு ஜெயில இருக்கிறாருன்னா நம்ம போய் விசாரிப்போம். ஒரு பிரதர் ஜெயில இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா நம்ம போய் விசாரிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஒனேசிமு தப்பி ஓடினது போல அவன் ஓடினாலும் ஆண்டவர் அதை எப்படி மாற்றினார் அப்படின்னு சொன்னா, பவுல் சிறைச்சாலையில் இருக்கிற பவுலுக்கு ஊழியம் செய்யும்படி உன்னுடைய வேலைக்காரனை ஆண்டவர் அனுப்பினார். அல்லேலூயா. நீ எனக்கு அனுப்பினதாய் நான் நினைக்கிறேன். பிலமோனே, நீ எனக்கு ஊழியம் செய்யும்படி ஒரு வேலைக்காரனை அனுப்பினது போல நான் நினைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிச்சப்ப சிந்திச்சு பார்த்தேன். ஒரு மனுஷன் ஓடி போறான், அவனை எப்படி வேணாலும் தண்டிக்கலாம். ஆனா ஆண்டவர் சுவிசேஷம், ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம சரணடைந்தா நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட பெரிய தவறு செய்தாலும் ஆண்டவர் அதை நன்மையானதாய் மாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் அப்படித்தான் எழுதுறாரு. வாசிங்க. கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்திருக்கிறேன். ஆக்சுவலா பிலமோன் தான் போய் ஊழியம் பண்ணியிருக்கணும். பவுல் அவ்வளவு பிலமோனுடைய பாஸ்டர் பவுல். பிலமோனை ரட்சிப்புல நடத்தினதும் பவுல். பிலமோன் பவுல் பார்க்கிறாரு. பவுல் சொல்றாரு, உமக்கு பதிலாக அவன் என்னுடைய வயது. அவன் நிறைய வேலை செய்திருப்பான். பவுலுக்கு சமைச்சு கொடுத்திருப்பான், துணி துவைச்சு கொடுத்திருப்பான். பவுல் எனக்கு தெரியல, ஒனேசிமு அவ்வளவு படிப்பறிவு உள்ளவனான்னு தெரியல. பவுல் கூட நிறைய பேர் இருந்தவங்க எழுதுற வேலையா இருந்துச்சு. பவுல் ஒவ்வொருவருக்கும் நிருபங்களை எழுதுவார். நிறைய பேர் பாருங்க, சில்வான், பவுல், சில்வான், நீங்கள் நிருபங்களின் துவக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். திமோத்தேயு, இவங்க எல்லாம் எழுதுறவங்க. நிறைய வேலையில பவுல் சொல்ல சொல்ல சில இடங்கள்ல தான் பவுல் கைப்பட எழுதினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா பவுல் சொல்றாரு, ஒனேசிமே அவன் தப்பி ஓடல, ஆண்டவரே எனக்கு ஊழியம் செய்யும்படி அனுப்பினார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை அப்படி பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்றுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. சில வேளையில நம்முடைய வாழ்க்கையில சில தவறுகள் நடக்கிறது போல இருக்கும். நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டோமோன்னு நினைப்போம். சில வேளையில நீங்க பண்ணினது கூட தவறா கூட இருக்கலாம். ஆனா சுவிசேஷத்தினுடைய வல்லமை உங்க வாழ்க்கையில கடந்து வருகிற போது எல்லா தவறுகளையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். கரங்களை உயர்த்துவர். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சுவிசேஷத்து நிமித்த கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றிருந்தேன். அவர் சொல்றாரு, எனக்கு அனுப்புறதுக்கு மனசு இல்லை. ஒனேசிமு என்கிட்ட கேட்கிறப்ப எனக்கு அவனை அனுப்புறதுக்கு மனசு இல்லை. அல்லேலூயா. நான் அவனை என் கூட தான் வச்சிருக்க வேண்டும் என்றிருந்தேன் அப்படின்னு சொல்லுகிறான். தேவ பிள்ளைங்க, உங்க வாழ்க்கையில ஒண்ணு செபிக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எங்க போனாலும், ஆண்டவரே
ஆமே. ஆண்டவர் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா என்ன மாத்துங்க ஆண்டவரே. கரங்களை உயர்த்துவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காலத்தில் இந்த ஒனேசிமுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, பிலமோனும் தேடினதா தெரியல. பிலமோன் ரோமுக்கு போயோ இல்லைன்னா அங்க இங்க போய் ஒரு அடிமை ஓடிட்டான் அப்படின்னு தேடினது மாதிரியே தெரியல. போனவன் போனான், தொந்தரவு முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் அவர் நினைச்சிருக்கோம். அப்படிப்பட்ட அந்த ஒனேசிமுவை பவுல் சொல்றாரு, எனக்கு விடுறதுக்கு விருப்பம் இல்லை. அல்லேலூயா. கரங்களை உயர்த்துவர். அல்லேலூயா சொல்லுவோமா. ஆண்டவர் நம்மை அப்படி மாற்றுவாராக. கரங்களை தட்டி, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய, ஆண்டவரே எங்களை அப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. நாங்க இருக்கிற இடங்களில ஆண்டவர் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் ஆண்டவர் எங்களை மாற்றுவீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க, 14வது வசனத்தை வாசிங்க. நல்லா கவனிங்க. ஒனேசிமு ஓடி போனது நன்மை கிடையாது. ஒனேசிமு ஓடி போனது குற்றம். ஆனா பவுல் சொல்லுகிறார், ஒனேசிமு ஓடி வந்தது எனக்கு நன்மையாய் மாறிற்று. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். கரங்களை உயர்த்துவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற ஒரு ஆண்டவர் உண்டு. நீங்க அந்த வசனம் சொல்லுகிறத வாசிங்க. நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாக செய்யத்தக்கதா. இத்தனை நாளா பிலமோனுக்கு தெரியாது. நம்மகிட்ட இருந்து தப்பி போடுவேன்னு பவுலுக்கிட்ட இருக்கிறாரு. பவுலுக்கு ஊழியம் செய்கிறார், பவுலுக்கு ஒத்தாசை செய்கிறார், அவர் ரட்சிக்கப்பட்டார் அப்படின்னு தெரியாது. ஆனா பவுல் எப்படி கருதுகிறார் அப்படின்னு சொன்னா, ஒனேசிமு ஒவ்வொரு உதவிகள் செய்கிறப்பவும் இது பிலமோனுடைய வேலைக்காரன் எனக்கு ஊழியம் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிலமோனுடைய சார்பில் செய்கிறான். பிலமோனுடைய சார்பாக ஒனேசிமு எனக்கு ஊழியம் செய்கிறார். அவர் அதனால தான் சொல்லுகிறார். நீங்க அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. அதை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. பவுல் சொல்றாரு, எனக்கு உண்மையில ஒனேசிமை விடுறதுக்கு மனசில்லை. வயோதிப பவுல், அத யோசிச்சு பாருங்க. பவுல் இளம் பிராயத்தில் ஆண்டவரை சந்தித்தார், பிரயாணம் செய்து ஊழியம் செய்து யோசிச்சு பாருங்க. யோவானும் அப்படிதான். ஒரு தேவ மனுஷனுக்கு இருக்கக்கூடிய மகிமை ஒரு வயதான காலத்துல தான் தெரியும். அவங்க படுற பிரயாசங்களுக்கெல்லாம் அந்த பிற்காலத்துல சபைகள், ஜனங்கள் அவர்கள் எழும்பி நிற்கிற போதுதான் இருக்கும். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு, யோவானுக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்கல. யோவான் தன்னுடைய மிக வயோதிப வயசுல, சின்ன வயசுல 12 வயசுல இயேசு கூட பிரயாணம் ஆரம்பித்த யோவான் சாகுறப்போ வயோதிப காலத்துல தனியா பத்மதீவில் விடப்பட்டான். இதே பவுலும் முதிர் வயதுல ஜெயில யாரும் உதவி செய்யல. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஒனேசிமுவை அவனுக்கு நன்மையா மாற்றினார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? தீமைகளை அத அவர் சொல்றாரு, நான் அத உனக்கு தெரியாம நான் செய்ய விரும்பல, மனப்பூர்வமாய் நான் செய்ய விரும்புகிறேன். வாசிங்க 15வது வசனத்தை வாசிங்க. சொல்லுங்க, இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல. அல்லேலூயா. சொல்லுங்க வாய்களை திறந்து,
இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல. வாசிங்க. அவர் சொல்றத பாருங்களேன். அவன் கொஞ்ச நாள் உன்னுடைய வீட்டை விட்டு ஓடி போனது அவனை வாழ்க்கை மாறுறதுக்காக தான். இப்ப சில பிள்ளைகளை நம்ம கொஞ்சம் பிரிஞ்சிருக்க வேண்டியது இருக்கும். சில பிள்ளைகளை படிக்க விடுவோம். 12ஆம் கிளாஸ் முடிச்ச உடனே ஒரு 4 வருஷம் 5 வருஷம் காலேஜுக்கு விடுவோம். பெற்றோர்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இத்தனை நாள் நம்ம கூட இருந்த பிள்ளை இப்ப பிரிஞ்சு ஸ்கூலுக்கு போறானே, காலேஜுக்கு போறானே. ஆனா முடிச்சு வருவாங்க பாருங்க. கையில படிச்சு முடிச்ச உடனே கையில வேலையும் சம்பளமா வர்றப்போ அவ்வளவு நாள் பிரிஞ்சு போனதெல்லாம் சந்தோஷமா மாறும். அதே மாதிரிதான் பவுல் சொல்லுகிறான். அவன் பிரிஞ்சு போனப்போ, உன்னை விட்டு ஓடி போனப்போ அடிமையானவனாய் ஓடி போனான். ஆனா இப்போ உங்ககிட்ட வர்றான் பாரு ஒனேசிமு, அவன் அடிமைக்கு மேலானவனாக. அல்லேலூயா. உன் வீட்டுக்கு ஆசீர்வாதமா இருப்பான். அல்லேலூயா. அவன் இனி அடிமை இல்ல, உன்னுடைய வீட்டுல ஒரு சகோதரனை போல. நீங்க அந்த வசனத்தை வாசிங்க. சகோதரனா இருக்க மட்டும் கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்தானாக்கும். நல்லா கவனிங்க. உண்மையிலே வீட்டை விட்டு ஓடி போறவன எஜமானுக்கு நஷ்டம். பணம் கொடுத்து வாங்கினவன் திடீர்னு வீட்டை விட்டு ஓடி போயிட்டான்னா. ஆனா அவர் சொல்லுகிறா, அவன் வீட்டை விட்டு ஓடி போனத ஆண்டவர் உனக்கு லாபமாய் மாற்றினார். ஆமே. கரங்களை உயர்த்துவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. சுவிசேஷம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, சுவிசேஷம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை லாபமாய் மாற்றும். சில வேளையில நம்ம வாழ்க்கையில வர்ற நஷ்டங்களை கூட சுவிசேஷம் லாபமாய் மாற்ற வல்லமை உள்ளது. கரங்களை உயர்த்துவர். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவர் சொல்றார், 16வது வசனத்தை வாசிங்க. எனக்கு அவன் பிரியமான சகோதரனானான். உமக்கு சரீரத்தின்படியேயும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனாய் இருந்தான். எனக்கே அவன் பிரியமா மாறிட்டான். எனக்கு ஒனேசிமை ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை பாருங்க. விசுவாசிகளுக்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது, இப்போ ஒரு விசுவாசி இருக்கிறாரு, இன்னொரு விசுவாசி கிட்ட ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னு சொன்னா சில தவறுகள் நம்ம செய்தா கூட அவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஆனா பவுல் ஒரு பெரிய ஊழியக்காரன். வசனத்தை பிரசங்கிக்கிறது மட்டும் இல்ல, அப்படியே வாழ்ற ஒரு தேவ மனுஷன். அவரே சொல்றாரு, அவனே எனக்கே பிடிச்சிருச்சு. ஒனேசிமே எனக்கே பிடிச்சிருச்சு. எனக்கே பிடிச்சிருக்கும்னா உனக்கும் அவன் பிடிச்சவனா இருப்பான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிதான் அவர் சொல்லுகிறார். நீங்க அந்த வசனத்தை வாசிங்க. எனக்கு அவன் பிரியமான சகோதரனானால் உமக்கு சரீரத்தின்படியையும் கர்த்தருக்குள்ளேயும் எவ்வளவு பிரியமுள்ளவனா இருக்கணும். எனக்கே அவனை பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா ஆண்டவருக்குள்ளேயும் வேலையிடங்களிலையும் அவனுக்கு பிரியமானவனா மாறுவான். அல்லேலூயா. கரங்களை உயர்த்துவர். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனை ஏற்றுக்கொள்ளும்.
இப்போ எப்படி போறாரு பாருங்க. அடிமையா ஓடி போன ஒனேசிம பவுல் சொல்றாரு, இப்போ அவன் என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவா வந்திருக்கிறான். என்னை ஏற்றுக்கொள்ளுறது போல அவனை ஏற்றுக்கொள்ளும். ஒனேசிம திரும்ப போறப்போ பவுல் சொல்றாரு, நான் இப்ப உன் வீட்டுல வரேன், நான் ஜெயில இருக்கிறேன், எனக்கு வர முடியல, நான் ஒனேசிம அனுப்பி விட்டு இருக்கிறேன். இப்ப நான் வந்தா எப்படி என்னை ஏற்றுக்கொள்ளுவாயோ அதே போல நீ ஒனேசிமவை ஏற்றுக்கொள்ளும். நல்லா கவனிங்க, இப்படி ஒரு மனிதனை மாற்ற வல்லமை உள்ளது சுவிசேஷம் மட்டுமே. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனிதனை எவ்வளவு பிரயோஜனமற்ற ஒன்றுக்கும் உதவாத மனுஷனையும் சுவிசேஷம் மாற்ற வல்லமை உள்ளது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. நல்லா கவனிங்க. ஒனேசிமு கிட்ட ஒனேசிம பத்தி எழுதி சொல்லுகிறா, அவன் உமக்கு ஏதாவது அநியாயம் செய்தது உண்டான. அவன் வீட்டை விட்டு திருடிட்டு போயிருக்கிறான், கடன் பட்டது உண்டானால் அப்படின்னு சொன்னா திரும்ப வந்திருக்கிறான், ஃபைன் செலுத்தணும், எஜமா கேட்கிறத கொடுக்கணும். அப்போ பவுல் சொல்லுகிறார், அதை என் கணக்கில் வைத்துக் கொள்ளும், ஒனேசிம நான் விடுதலை ஆக்குகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நீங்க அடுத்த வசனத்தை வாசிங்க. அவரு சொல்றாரு, பிலமோனே நீயே எனக்கு அப்படின்னு சொல்றாரு. அவரு சொல்றத பாருங்களேன், அவரு ஞாபகப்படுத்துகிறார். ஒண்ணு, நான் அந்த வசனத்தை யோசிச்சப்போ அந்த வசனம் இப்படிதான் சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சுமைகளை எல்லாம் சுவிசேஷம் விடுதலையாக்க வல்லமை உள்ளது. அல்லேலூயா. எல்லா கட்டப்பட்ட அனுபவங்கள், எல்லா கட்டப்பட்ட சுமையான அனுபவங்கள், பாவ வல்லமைகள், எழும்ப முடியாத எல்லா வல்லமைகளையும் சுவிசேஷம் விடுதலையாக்க வல்லமை உள்ளது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படிதான் வேதம் சொல்லு. முன்பு பிரயோஜனம் இல்லாத ஒரு மனுஷன், நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணணும். சுவிசேஷம் ஒரு மனுஷனை, எந்த மனுஷனையும் மாற்ற முடியும். சுவிசேஷம் ஒரு மனுஷனை சந்திக்கும்னா அவனை எப்படி வேணாலும் மாற்ற முடியும். நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய வேலையில நம்ம பிள்ளைங்க கீழ்ப்படியல, நம்ம வேலைக்காரங்க கீழ்ப்படியல, நம்ம நிறைய காரியங்களை சொல்லுவோம். நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? சுவிசேஷம் அவங்களை முத்தமிடும்படி நம்ம ஜெபிக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சுவிசேஷம் அவங்க வாழ்க்கையை மாற்றும். அந்த சுவிசேஷம் அவங்கள மறுரூபப்படுத்தும். அந்த சுவிசேஷம் அவங்கள அநேருக்கு ஆசீர்வாதமா மாற்றும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா?
நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போம். எல்லாரும் எழும்பி நிற்போம். ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே. நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த பவுல் ஒனேசிமை குறித்து சொன்னது போல ஆண்டவர் நம்மளை பார்த்து நிறைய வேலையில சொல்ல முடியும். நான் பெற்ற பிள்ளை, என்னுடைய இருதயத்தை ஏற்ற பிள்ளை, என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ், இப்படி எல்லாம் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவாரா? ஆமென், அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே இந்த இரவு வேளையிலும் ஆமே உம்முடைய கிருபைக்காக நன்றி. நீர் எங்களை சந்தித்து எங்களை மாற்றி மறுரூபமாக்கின எல்லா தயவுகளுக்காகவும் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னை அழைத்தவரே, அவர் உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே, அவர் உண்மை உள்ளவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஆண்டவரே ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு எங்களை பார்த்து சொன்னவங்க உண்டு, ஒன்றுக்கும் உதவாதவங்கன்னு சொன்னது உண்டு. ஆனா எங்களை நீர் சந்தித்தீரே. இன்றைக்கு இந்த இரவு வேளையிலும் பிரயோஜனம் இல்லைன்னு சில வேளையில குடும்பத்தார் சொல்லலாம், வேலை இடங்கள்ல முத பிள்ளைகளை பார்த்து சொல்லலாம். அவர்களை பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றுகிற தெய்வ வல்லமை இந்த இரவு வேளையில இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவர் தலையை நிமிர்த்த பண்ணுவீராக, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. ஆண்டவருடைய கரம் கூட இருக்கட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பும், பெரிய காரியங்களை செய்யும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. பிதாவாகிய தேவனுடைய அன்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் அனைவரோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். God bless you.